வணக்கங்கண்ணு, இது சிங்கப்பூர் மண்ணு. நல்லா பனிப்புல்லு நுனிப்புல்லா மேய விட்டு காடேகமா துரத்தி கொழுக்கு முழுக்குன்னு ஒரு கெடாய வளர்த்தி உரம்பரை கூப்பிட்டு அந்த கெடாய வெட்டி தலை தனியா குடல் தனியா எலும்பு தனியா சதை தனியா சமைச்சு வச்சேன். அடுப்பை கொளுத்தி தலைமுறைக்கும் நம்ம பரம்பரை நல்லா இருக்கணும்னு வந்த உரம்பரைக்கு தலைவாழை இலைய நெட்டுக்கா கெடாத்தி பந்தி ஓட்டு முடிச்சேன் சிறப்பா நடாத்தி. வாழை இலையை தவிர மத்தத பூரா வயிற்றுல போட்டு தள்ளிட்டு நீங்க வச்ச மட்டன் கறியில் இல்ல உணர்த்தி, அதனால எங்க மனசு ஃபுல்லா விரக்தி அப்படின்னு சீராடிட்டு சிறப்பு பேருந்து ஏறி போனாலா உரம்பரைக்கு வந்த சித்தி. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. சரி, வந்த உரம்பரைக்கு மட்டன் கறி ஒடிக்காட்டி கிடக்குது. இனி வரப்போற உரம்பரைக்கு இந்த அங்கமாளி மாங்காய் கறியை ஆக்கி போட்டீங்கன்னா உண்ட ருசியில உங்க மேல காதல் முத்தி வருவாங்க உங்களை சுத்தி. அடடடடா, நெசமாலுமே நம்மளை புடிச்சிவிய மனசை மயக்கிறதுக்கு இந்த மாங்காய் கறி ரெசிபி அருமையான யுக்தி. கண்ணு அட்டகாசமான ரெசிபி. ஒரு தேங்காயை துருவி மிக்சியில போட்டு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி அடிச்சு முதல் பாலை தனியா எடுத்து வச்சுட்டு மறுபடியும் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி அடிச்சு 2வது பாலை தனியா எடுத்து வச்சுக்கோங்க கண்ணு. ஒரு மாங்காயை கீத்து போட்டு உப்பு மஞ்சத்தூளை போட்டு பெரட்டி வச்சுட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைவாசி லெமன் சாறு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து குழம்பு வைக்கிற போசியில போட்டு கூட மாங்காய் அப்புறம் 2வது எடுத்த தேங்காய் பாலை ஊற்றி தேவையான அளவு உப்பை போட்டு அடுப்புல வச்சு கலக்கி விட்டு கொதி வந்ததும் முதல் தேங்காய் பாலை ஊற்றி கலக்கி தேங்காய் எண்ணெயில கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் சின்ன வெங்காயத்தை தாளிச்சு கொட்டுனா அட்டகாசமான அங்கமாளி மாங்காய் கறி ரெடி கண்ணு.